Hello friends, welcome to my name channel Star Army. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 87 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன். அது செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம டேங்க் கிளானுக்கும் ஸ்னோ டீமன் கிளானுக்கும் டீம் பேட்டில் நடந்திருக்கும். சோ அதுல எப்பவும் போல நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபியூஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி அவங்கள தோக்கடிச்சிருப்பாங்க. சோ வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த வேணா பொண்ணு நீங்க அடுத்து மோதறவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அந்த கிங் என்னன்னா இருக்கிறதுலே ரொம்ப வித்தியாசமான பிளான போட்டுட்டு இருப்பான். ஏன்னா போட்டியில ஜெயிக்கிறவன் ஒண்ணு இவங்களோட அடிமையா இருக்கணுமா இல்லன்னா அவங்க செத்து போயிடணுமா. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ டீம் தான் காட்டுறாங்க. அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் கூட தானா அப்படின்னு ஷியோ கேட்கவும் அப்படியே டேங்கியா தான் அதோட லீடரா இருக்கா அப்படின்னு பேய் சோகமாகவும் இவங்களை பார்க்க அந்த வேணா பொண்ணு வந்திருக்கா. எங்க டீம் மேல கருணை காட்டுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வேணா சொல்லவும் டேங்க்ல எப்படியுமே ஹெவன்லி சோல் எம்பையர் கூட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஆமா ஒரு போட்டி அப்ப யாரையும் கொல்லணும்னு டேங்க்ல நினைக்க மாட்டோம். ஆனா நீங்க பண்ணது சரியே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் காண்டாயிட்டு இருக்கவும் நீங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்க அவர் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு வேணா சொல்லவும் ஓ இதெல்லாம் கூட நடக்குதா இங்க அப்படின்னு ஷியோ கேட்கவும் அவங்க எப்படியும் ஒரு நல்ல ஜோடி தான் அப்படின்னு கைடோ சொல்லவும் ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு ஜூயுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி விஷயத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஜூ அவங்களோட ஒரு இன்விசிபிள் ஷீல்டை யூஸ் பண்றாங்க. ஹாய்கா நீ சொன்ன பிளான் படி தான் எல்லாரையுமே நான் பிரிச்சு அனுப்பி விட்டேன். ஸோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. முக்கியமா லெவல் 93ல இருந்த ஒரு நெபுலா மாஸ்டர் கூட மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க அப்படின்னு ஜூ சொல்லிட்டு இருக்கவும் அப்படின்னா இது ரொம்ப மோசம் தான் அப்படின்னு ஜூயி பேசவும் ஆமா எங்களோட கிராண்ட் மாஸ்டர்ஸ் கூட இதை பத்தி விசாரிச்சாங்க. முக்கியமா அந்த மிங்டே ஹால் தான் இருக்கு இல்லையே ரொம்ப பெரிய சூழ்ச்சி பண்ணி எதுலயோ மாட்டிட்டு இருக்கானுங்க. ஸோ முக்கியமா இதை யாரோ எங்க இருந்தோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லவும் நான் அந்த கிங் தான் போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு போல அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஆமா நம்ம மாஸ்டர் ஸ்வான் கூட அதை பத்தி விசாரிச்சாரு. ஆனா அந்த மலைகள்ல அப்படி ஒன்னும் அவருக்கு பெருசா எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படின்னா ஷெர்க்ல இருந்து எத்தனை படம் போச்சு அப்படின்னு சூ கேட்கவும் மிஸ்டர் ஸ்வான் அப்புறம் மிஸ் சியான் அப்புறம் ஹேஷன் அப்புறம் வெளியில இருந்து முக்கியமான 4 பேர் ஸோ மொத்தமா 6 பவர்ஃபுல்லான மாஸ்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நாங்களுமே ஒரு 12 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இங்க கொண்டு வரோம் அப்படின்னு சூ சொல்லிட்டு இருக்கப்போ இல்ல வேணாம் ஏன்னா அதை தான் அவரும் எதிர்பார்க்கறாரு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஆமா நீ என்ன சொல்ற அத்தனை பேர் இருந்தாதான் நம்மளுக்கான ஒரு பாதை அங்க கிடைக்கும் அப்படின்னு பேச சொல்லவும் ஆமா ஆனா அந்த பாதை மரணத்துக்கானது அப்படின்னு கைட சொல்லவும் இவன் என்னதான் பிளான் பண்ணிருக்கான் நான் கூட கிட்டத்தட்ட அவன் பிளான்ல விழுந்துட்டானா அப்படின்னு சூ கடுப்பாயிட்டு இருக்கவும் சரி என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு கேக்குறீங்களான்னு வேணா கேக்குறா. இந்த மிண்டே காலை கைப்பற்றி அந்த கிங் தான் பெரிய ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனை கொண்டுட்டா அடுத்த வாரிசு யாருன்னு தான் இங்க சண்டை வருமே தவிர போர் வராது அப்படின்னு வேணா சொல்லவும் ஷூ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கன்னு கேட்கவும் இந்த பிரின்சஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அகாடமியை தாக்குறது தான் இவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கு. சோ இப்படியே போயிட்டா நம்ம செர்க்குமே இது பின்னாடி ஒரு பேக் ஃபேர் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும் என்னால இந்த இடத்துல எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது அப்படின்னு சூயி சொல்லவும் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா அவங்க கிட்ட மிங்டே ஹாலும் இருக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் பிளானும் இருக்கு. ஸோ இந்த பிளான் அசால்ட்டா நடந்துரும்னு நினைக்காதீங்க. ஸோ நான் எங்க பெவிலியன்ல பேசி என்ன ரிசல்ட்டுங்கிறத உங்ககிட்ட சீக்கிரமா வந்து சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா சரி உங்களோட குட் நியூஸ்க்கு நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. அப்படியே போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சாதாரணமா தெரியல அப்படின்னு பேச சொல்லவும் இவங்க 2 பேருமே அவங்க நாட்டை காப்பாற்ற தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிங்க கொல்றதுக்காக உங்களை யாரையாவது சாக ஒண்ணுனா கூட அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு ஜூயி பேசிட்டு இருக்கவும் திரும்பவுமே அந்த ஜூங்கிறவங்க உள்ள வராங்க. அடி மாஷியாட்டோ அப்படின்னு ஒரு பேரை சொல்லவும் இவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுது. ஆமா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு ஆளு மாஷியாட்டோங்கிற ஒரு பொண்ணு அவங்க பேலஸை காப்பாத்திட்டு இருக்கலாம். அதுலயும் அவகிட்ட ஒரு ஃபயர் ஃபீனிக்ஸ் மாஸ்டர் சொல் தான் இருக்கான் அப்படின்னு ஜூங்கிறவங்க சொல்லிட்டு இருக்கவும் சோ கண்டிப்பா அது ஷியோட்டாவா இருக்குமா அப்புறம் அந்த ஹோலி ஸ்பிரிட் கிளான் என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கவும் சரி உங்க பேட்டில் நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சூ சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஜூயி பேசவும் இப்ப இந்த சன்மூன் எம்பையர்ல கரண்ட்ல இருக்கீங்க புல் போர் செஞ்சு ஆட்சியே பிடிச்சாரு. ஸோ அதனால ரொம்ப வருஷமா இந்த சன்மூன் எம்பையர் குழப்பத்துல தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஷூ தியான்ட்ரன் அவர் இந்த பேட்டில் கொஞ்ச நாளைக்கு தனிமையா தான் இருந்தாரு. ஸோ இவர்கிட்டயுமே இப்ப பாடா கிடைச்சிருக்கு. அதுலயும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு இருக்கிறனால தான் இப்ப இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கையில சொல்லிட்டு இருக்கவும் இவன் சொல்றதும் கரெக்ட் தான். இப்பதான் சன்மூன் எம்பையர்ல இருக்கிற கரண்ட் கிங் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஸோ இதை அவன் கரெக்டா யூஸ் பண்ணி கிங் ஆயிட்டான் அப்படின்னா இந்த இடத்துல போர் நடக்க கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்க நிறைய நாள் இருக்கனால கண்ட்ரிஸால இந்த போரை எதிர்க்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமா அது போதாதுன்னா அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப மோசமான ஆள் மாதிரி தான் தெரியுது. அப்படியே அவரு மிங்டே ஹால்ல இருக்கிற ஜிங்கையும் தோக்கடிச்சிருக்காரு. அப்படியே அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்க கூடயுமே ஒரு கான்ட்ராக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஆளை கொல்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இது ஒரு நாட்டை பத்தினது. ஸோ இதனால ஒரு உயிர் போனா ஒன்னும் ஆயிராது அப்படின்னு பேர் சொல்லவும் அப்படின்னா இதுல நாமளுமே ஜாயின் ஆகிக்கணுமா அப்படின்னு ஹீரோன் கேட்கவும் அப்படின்னா சரி நான் அகாடமி கிட்ட ஹெல்ப் கேட்கறேன். முக்கியமா அந்த டேங்கியாவை நம்ம ரிட்டர்ன் எடுப்போம். ஸோ நீங்க உங்க பேட்டில் சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுத்துறாதீங்க சூரிப்பா நீ பே அப்படின்னு சூயி சொல்லிட்டு போகவும் நம்ம பேக்கு என்னன்னா டேங்கியாவோட நினைப்பு அப்படி இருக்கு. ஸோ ஹீரோக்குமே இது கவலை தான் தருது. ஸோ இப்போ சீன் கட் ஆயிட்டு எல்லாருமே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல நம்ம வாங்க போயிருமே வரா இன்னைக்கான பேட்டில் நீங்க நல்லா பண்ணீங்க. ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட்லானே நீங்க தோக்கடிச்சிடணும் ஏன்னா நான் உங்களுக்கு ஃபைனல்ல வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு கொய்ய சொல்லிட்டு போவோம். அடே என்ன நடந்துட்டு இருக்கடா இங்க இந்த புள்ளையா புகழ்ந்துட்டு போறா அப்படின்னு ஷான்சி கலாச்சிட்டு இருக்கோம்.
பெரியவர்களே, தாய்மார்களே, கான்டினென்ட் யூத் சோல் மாஸ்டர்ஸ்க்கான போட்டி தொடங்க போகுது. ஸோ இன்னைக்கு என்ன பேட்டில் நடக்க போகுதுன்னா செமி ஃபைனல்னு சொல்றாங்க. அப்படி இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கப்போ அந்த ரெஃப்ரி காட்டுறாங்க. ஸோ பேட்டில் நடக்க போகுது அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்க்க வர எல்லா மக்களுமே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஷெர்க் அகாடமி இப்போ உள்ள வராங்க. ஸோ எல்லாருமே நம்ம வாங் கொயர்னு கத்திட்டு இருக்கவும் இதுங்க ரெண்டும் நம்ம கேப்டன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் இந்த வாங் கொயர் தான் ஷெர்க் வின் பண்றதுக்கான ஒரே காரணம். ஸோ கண்டிப்பா இவளுக்கு இந்த அளவு கூட பேர் கிடைக்கலன்னா எப்படி? ஆனா இந்த டைம் எங்களோட சாம்பியன்ஷிப்பை பாதுகாக்கிறது நடக்காத காரியம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஜூயி பார்த்துட்டு இருக்கவும் அந்த ரெஃப்ரி செலஸ்டியல் டிராகன் கிளானை இப்போ இன்வைட் பண்றாரு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணு தான் இவனுங்க கூட தான் எங்க பேட்டில் நடக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நாங்க ஃபர்ஸ்டே தோத்து வெளியே வந்துட்டோம். இல்லைன்னா இவனுங்களோட ஒரு வழி நானே பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கவும் உங்க அம்மா நாளைக்கு தான் இங்க வராங்களாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும் ஏன்னா அம்மா வராங்களான்னு சொல்லிட்டு ஹாப்பியாரா. ஸோ அது போதாதுன்னு ரெஃப்ரி இப்ப டேங்க்லான் அப்படின்னு சொல்லவும் மக்கள்லாம் என்னன்னு தெரியல டேங்க்லான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நாமளும் ஃபேமஸ் ஆயிட்டோம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும் இப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் கிளான ரெஃப்ரி உள்ள கூப்பிடுறாரு. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் இவங்கெல்லாம் ஈவில் சோல் மாஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே இவங்க வின் பண்றதுக்காக ரொம்ப கொடூரமான முறையெல்லாம் கையாளுவாங்க. ஸோ டேங்க்லானால இந்த தடவை இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது இந்த பொண்ணு என்ன இவ்வளவு அசிங்கமான ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்க வின் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட நம்ம டேங்க்லானுக்கு இவங்க சேர பண்றாங்க. இதை பார்த்து சியோக்கு தான் சன்மூன் எம்பையர்ல இருந்து இவங்க தான் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இவங்களை இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா இந்த மக்கள் யாருக்குமே இவங்களை பிடிக்கல போல. அதுக்கெல்லாம் காரணமும் இருக்கு. இவனுங்க பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவளான வழி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கையாளுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் இந்த கிங்குக்குமே அதே தான். இப்ப இவன் நடத்துற டோர்னமெண்ட்டுங்கனால இதுல ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் வின் பண்ணானுங்கன்னா அது ஒரு அவமானக்குரிய செய்யலாம். ஸோ இதை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கிங்குமே கவலைப்பட்டுட்டு இருக்கவும் நான் பேய் தான் டேங்கியாவை பார்த்து அழுகவே ஆரம்பிக்கிறான். ஏய் எமோஷனல் ஆகாத, நீ கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம டீமால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஷான்சி சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஷியோவுமே நைட்டு ஜூயி சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கறா. ஆனா கைடாக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் எப்படா பேட்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கவும் இன்னைக்கு நடக்க போற ஷெர்க்குக்கும் செலஸ்டியல் டிராகனுக்கும் ஆன போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு இந்த கிங் கேட்கவும் நான் எதையும் கிரெடிட் பண்ணல. ஆனா இன்னைக்கான பேட்டில் ரெண்டு டீம் கேப்டனோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ரிசல்ட் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரெண்டு பேரும் டிராகன் மாசி சொல் வச்சிருக்கானுங்க. சோ என்னோட மாசி சொல் கூட கம்பேர் பண்ணி பாக்குறியா அப்படின்னு இந்த கிங் கேட்கவும் அல்ல அப்படி நான் சொல்ல வரல. உங்களோட பர்பிள் அன்ஹிலைட்டிங் ஹெவன்லி டிராகன் சன்னுக்கிட்ட இருந்து பவர் எடுத்து அதையே அபக்கனிங் பண்ணி யூஸ் பண்ணுது. ஸோ உங்களோட யாரோடதையுமே ஒப்பிட முடியாது சார் அப்படின்னு இவங்க சொல்லவும் அப்பனா சரிதான். சரி இப்போதைக்கு இந்த பேட்டில் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அது முக்கியமா இவங்கெல்லாம் எனக்கு எறும்பு மாதிரி தான். ஸோ யார் வின் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு இந்த கிங் பேசிட்டு இருக்கவும் ஸோ போட்டிக்கான டீம் மட்டும் மேடைக்கு வாங்க அப்படின்னு ரெஃப்ரி சொல்றாரு. ஆனா இவங்க என்னன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும் ஸோ செமி ஃபைனலுக்கான ஃபர்ஸ்ட் பேட்டில் இப்ப நாங்க நடத்த போறோம் அப்படின்னு ரெஃப்ரி அறிவிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மேல கூப்பிட்டா எல்லாருமே வாங் கொயர்னு கத்துறாங்க. ஏய் என் கூட பந்தயம் கட்டிக்கிறியா அப்படின்னு இந்த பையன் கேட்கவும் என்னது இது அப்படின்னு கொயர் கேட்கவும் நடக்க போற சோலோ பேட்டில் யார் வின் பண்றாங்களோ அவங்களே அந்த 7 ரவுண்டையும் வின் பண்ணதா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் கேட்டுட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு டீம் கேப்டனுமே ரொம்ப பவர்ஃபுல் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சான்சி கேட்டு இருக்கவும் வாங் கொயர் நீ அந்த டிராகன் கிளான தோக்கடிச்சிரு சரியா அப்படின்னு இவங்களுக்கு இங்க இருந்து கத்துறாங்க. ஏய் நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன், செருக்கு எந்த ஒரு வீணான செயலையுமே ஏத்துக்காது சரியா அப்படின்னு கொயர் சொல்லவும் இவனுக்கு அது அவமானமா போயிருது. ஸோ ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு கிடக்கவும் அந்த பையன் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு நானா பார்க்கவும் ஸோ நம்ம வாங் கொயரோட பீகாக் ஆர்மரோட மெர்ஜ் ஆயிடுறா. தியான்ரன் உன் தோல்வி ஒத்துக்கிறியா அப்படின்னு ரெஃப்ரி கேட்கவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா அவனோட தண்டர் டிராகன் கிளாவை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறான். ஸோ இப்படியா நம்ம வாங் கொயர் ஜெயிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால இதுல நிறைய டீடைல் இருக்கு. அதே முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிங்க போட்டு தள்ளுறது தான். ஸோ ஹீரோ ஷெர்க்கு கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். ஆனா அதெல்லாம் போதாதுன்னு இன்னும் 2 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம அந்த கிங் என்னன்னா சின்ன பசங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறக்கத்தோட அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா செமிஃபைனலோட ஸ்டார்டிங்கே நல்லா தாங்க இருக்கு. எனக்கு இந்த பேட்டில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்னென்ன பேட்டில்லாம் வரப்போகுதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல